ஒரு 4 நாட்களுக்கு முன்பு பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில் வேட்டியெல்லாம் கட்டிட்டு போறாங்க. கூட ஒரு 10 பத்திரிகையாளரையும் கூட்டிட்டு போறாரு. இங்கெல்லாம் மண் அள்ளுறாங்க பாருங்க, எங்கெல்லாம் ஜேசிபி நிறுத்துறாங்க பாருங்க. அதை நான் டிவியில பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க, கரெக்டா காட்டுறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கேஸ் போட்டுருவாங்க திமுக காரங்க மேல பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் விஜயபாஸ்கர் அவங்க மேல கேஸ் போடுறாங்க. இதனடா வம்பா போச்சு. அந்த மாதிரி தான் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னைக்கு எதிர்கட்சிகளாக யார் இருந்தாலும் கூட, அது அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், அவர்களை முடக்குவதற்காகவே இங்கே வழக்கு போடுவது கரூர் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு. கடந்த 32 மாசம் மட்டும் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த பணம் வாங்கக்கூடிய தாய்மார்களுக்கு வங்கி கணக்குக்கு வரக்கூடிய வரவு 32,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. சிறப்பு சலுகை மொத்தமா 5,000 ரூபாய், 37,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே ரேஷன் அட்டை இருக்கு. தமிழ்நாட்டில் 2.25 கோடி ரேஷன் அட்டை இருக்குதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது மொத்த கடன் கேட்டீங்கன்னா 4,52,000 கோடி. அப்ப ஒரு ரேஷன் அட்டையை கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டையின் மீது எவ்வளவு கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்தது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் 10 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. 10,62,000 கோடி. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000. உங்களுக்கு கொடுத்தது 37,000. ஆனா ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஏற்றப்பட்ட கடன் 2,60,000. 5 வருஷத்துல போனஸ். சும்மா இருந்த நம்மளைய கூப்பிட்டு நடுத்தரவுல இறக்கி விட்டுட்டு ஒரு தமிழன் மீதும் கடனை வாங்கி கடனா வாங்கி இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கி இருக்கக்கூடிய கடன் மட்டுமே 2,60,000. நீங்க நியாயமா பாருங்க. இதற்கு முன்பு தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா, நம்முடைய அம்மா ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அவர்களுடைய பிறந்த நாளும் கூட, நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாளும் கூட இன்னைக்கு பிப்ரவரி 24ஆம் தேதி. எங்கேயுமே ஒரே ஒரு தலைவரை பார்ப்பீங்க, ஒரு முதலமைச்சரை பார்ப்பீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அப்பா முதலமைச்சர் இங்க சுத்திட்டு இருக்கிறார், பையன் துணை முதலமைச்சர் அவர் ஒரு பக்கம் சுத்துறார். இன்னைக்கு துர்காமாவை பொறுத்தவரை தேர்தல் பக்கத்துல வரனால சாமி கண்ணுக்கு தெரியுவாங்க, அவங்க கோயிலா சுத்துறாங்க கும்பாபிஷேகமா. 3வது முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷன், அவரு ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு அவரும் சுத்திக்கிட்டு இருக்கிறார். எப்படி இதை தமிழ்நாடு விளங்குன்னு நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு குடும்பத்துல 4 பேருக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், அவருடைய மகன், முதலமைச்சருடைய துணைவியார் துர்காம்மா, அதன் பிறகு முதலமைச்சருடைய மருமகன். 4 பேர் தான் எல்லா பக்கம் சுத்துறாங்க. இதை தாண்டி 5வதுனா முதலமைச்சருடைய தங்கச்சி அக்கா கனிமொழி அவர்கள் அவங்களும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் நாம் குடும்ப ஆட்சி என்று சொல்லுகின்றோம். ஒரே குடும்பம் மொத்தமா தமிழகத்தை கைப்பற்றி வைத்திருக்கின்றார். நீங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போனா அவங்க தான், இளைஞர் அணிக்கு போனா அவங்க தான், மகளிர் அணிக்கு போனீங்கன்னா அவங்க தான். எங்கே சென்றாலும் கூட ஒரு குடும்பம் மட்டும்தான் 4.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, குடும்ப ஆட்சி அகற்ற வேண்டும். ஒரு உண்மையான ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியா இருந்தாலும் அதே மரியாதை இருக்கணும், குப்புசாமி அவர்களாக அதே மரியாதை இருக்கணும், மேடையில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் அதே மரியாதை இருக்கணும். ஆனா ஒரே ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருந்து கொண்டு கட்சியும் சரி, ஜனநாயகத்தையும் சரி, ஆட்சியும் சரி கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நல்லா யோசிக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தாங்க. அண்ணாவுடைய குடும்பம் எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு யாருன்னு கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்காங்கன்னா, சேலம் பக்கத்துல ஒரு சாதாரண கிராமத்தில் விவசாயியாக பிறந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அம்மாவுடைய குடும்பத்திலிருந்து யாரா வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் ஒரு சாதாரண தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக இது மாறி இருக்குது. ஒரு ஜனநாயகத்துல சாதாரண மனிதன் உள்ளே வரும் பொழுது மட்டும்தான் மேல வரைக்கும் வர முடியும். அதனால அன்பு சொந்தங்களே இன்னைக்கு தமிழகத்துல இந்த தேர்தல்ல குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா முதலாக ஒரு ஆட்சி மத்திய அரசோடு இணக்கமாக தமிழகத்தில் இருக்க போகுது. மத்திய அரசுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஆட்சி பாடுபட போகுது. சென்னையில் இருந்தாலும் கூட நீங்க யார் அதிகமா நம்புவீங்கன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாருன்னு பார்ப்பீங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் சேகர் அவங்க எங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அவர் வீட்டுக்கு போய் என்ன எடப்பாடி முதலமைச்சராக கூட்டிட்டு போனேன்னு ஒரு பிரச்சனை பார்க்கலாமா? அடிப்படையிலே ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர்கள் இருக்கணும். அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது உங்களுடைய குரலை அவர்கள் செவிசாய்த்து கேட்பார். அதே போல வி.கே. துரைசாமி அவர்கள் மூத்த நம்முடைய தலைவர் அவர்கள் இதற்கு முன்பு ஒன்றிய செயலராக 12 காலம்
பாடுபட்ட அண்ணன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அதே போல அண்ணன் ரவி அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய அருமை அக்கா சாந்தி அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவர்கள் பிரச்சனைனா போய் பார்க்கலாம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னது போல தங்கவேல் அண்ணன், நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் செந்தில், இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ்ல 3 கோடி செங்கலை வைத்து எய்ம்ஸை கட்டி கொண்டிருக்கின்றோம். 3 கோடி செங்கலை வச்சு பிரதமர் அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி அதே மதுரைக்கு வர்றாங்க. 2026 முடியும் பொழுது மதுரை எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அது குறிப்பாக அரவக்குறிச்சி மக்களுக்கு அதனுடைய அருமை புரியும். இந்தியாவில் எத்தனையோ எய்ம்ஸ் இருந்தாலும் கூட புதுதில்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் அளவுக்கு இன்னொரு பெரிய எய்ம்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா அது மதுரையில் வரக்கூடிய எய்ம்ஸ். அந்த அளவுக்கு அதே ஃபெசிலிட்டி, அந்த அளவுக்கு குறிப்பாக நம்முடைய இந்த பகுதி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த எல்லா மாநிலத்துக்கும் கூட ஒரு டெரிஷரி சென்டர், மிக முக்கியமாக அதிநவீன மருத்துவ வசதியோடு இந்த எய்ம்ஸ் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு இவங்க பெர்மிஷன் கேட்டாங்க. அம்மா 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டி அங்க எய்ம்ஸை கட்டுறதுக்கு 1.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் நேரம் எடுத்துக்கொண்டார். இந்த 5 வருஷத்துல எந்த காரணத்திற்கும் கூட எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டார். அது நிலம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு எய்ம்ஸை கட்டுறதுக்கு இத்தனை காலம் போராடி அந்த எய்ம்ஸை கட்டி முடித்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் ஆகி இந்த ஆண்டு முடிவதற்குள்ள திறப்பு விழா நடத்தப்பட இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுதெல்லாம் மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டல, எய்ம்ஸ் கட்டல, எய்ம்ஸ் கட்டல. சரி, நாங்க தான் கட்டல, நீங்க ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒண்ணு கட்டலாமே. ஆனா தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பரீட்சையை ஒழுக்கமா நடத்த முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சுதந்திரத்திற்கு பிறகு இந்த முறைதான் குரூப் 2 தேர்தலையே ரத்து பண்ணிருக்கிறாங்க. காரணம் குளறுபடி. எந்த மாணவன் எந்த சென்டர்ல போய் எழுதணுங்கிற அளவு கூட உங்களுக்கு தெரியல. அந்த டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரியா இருந்தவருக்கு நேற்று ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. தமிழக தேர்தல் ஆணையத்தினுடைய துணை செயலாளர். இதெல்லாம் என்ன போய் சொல்றேன், பேய் வேண்டாம்னா பிசாசை பிடிச்சி கல்யாணம் வச்சாம்பா, பேய் வேண்டாம் வெளியே போனா பிசாசை பிடிச்சி கல்யாணம் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சில 9000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சையை நடத்த முடியாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 8.5 கோடி மக்களுக்கு தேர்தல் நடத்துவாராம். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? அவரை தூக்கி தேர்தல் கமிஷனுடைய இணை ஆணையராக போட்டு வச்சிருக்கிறாங்க. அது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் போடக்கூடியது. மத்திய அரசு தலையிடுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. ஒருவேளை இன்னைக்கு திருவள்ளுவர் அவர்கள் இந்த கலிகாலத்துல நம்மோடு திருவள்ளுவர் ஐயா இருந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னாங்க, 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கினா புலால் சிறைக்கு செல்லுவது நிச்சயம் அவரே ஒரு குரல் எழுதுவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு கரூர் மக்கள் அரசியல்ல பல இடத்துல நம்ம தலைகுனிந்து நிற்கின்றோம். நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் புலால் சிறைக்கு 300 நாட்களுக்கு மேலே இருந்து திரும்ப வந்து திரும்ப அதே வேலையை மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கிறான். கோயம்புத்தூருக்குள்ள போனா கரூர் குரூப், சென்னைக்கு போனா கரூர் குரூப், ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்ல வசூல் பண்றது. எங்கே சென்றாலும் கூட தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நம்முடைய கரூர் மக்கள் இந்த கரூர் குரூப் என்கின்ற ஒற்றை பெயர்ல எங்க போனாலும் 10 பேர் வசூலுக்கு வச்சிருக்கிறாங்க. டாஸ்மார்க் பாட்டுக்கு வாங்கணும், மூடிக்கு வாங்கணும், டாஸ்மார்க் அட்டைக்கு வாங்கணும். எங்கே சென்றாலும் கூட கரூர் குரூப் என்று மொத்த கரூர் மாவட்டத்திற்கும் கூட ஒரு அவப்பெயரை கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவப்பெயரை ஏற்படுத்திட்டு இருக்கிறார்.